சுட சுட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். நான் நிறைய வீடியோஸ் வந்து 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ அப்படி போட்டிருப்பேன். அது கமெண்ட் போட்டுறாங்க, நாங்கள் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போக போகிறோம், அரை கிலோ 1 கிலோ செஞ்சு காட்டு, அதுதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த 1 கிலோ வீடியோ எடுத்திருக்கேன். நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து இது எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக 1 கிலோ அரிசி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் 3.5 முறை தண்ணி எடுத்து பாத்திரத்தில் வச்சிடலாம். இன்னும் எந்த அடுப்பும் பற்ற வைக்கல. 300 கிராம் கடலை எண்ணெய், 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு சேர்த்துக்கலாம். 150 கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டு இப்போ சேர்த்துடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு கம 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 வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. 100 கிராம் இஞ்சி தோல் உரித்து அரைச்சது அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி 250 கிராம், வெங்காயம் 300 கிராம், கொத்தமல்லி புதினா 10 கிராம். இப்போ இதெல்லாம் ஒரு கிரேவி பதத்துக்கு மாறணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்: சக்தி தனி மிளகாய் தூள் 10 கிராம், செவப்பாக வரணும். கல்லுப்பு 25 கிராம், நல்லா 100 கிராம் தயிர் 1 கிலோ. 1 கிலோ கோழியில் கலர் எப்படி வந்தால் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அது வரைக்கும் வதக்கிங்க. 1 கப்பு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா அதில் பாதி தண்ணியை மசாலாவில் சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு சரியாக தப்பான்னு எப்படி பார்க்கணுன்னா, 1 தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த எல்லா பீஸும் முங்கி இருக்காங்கிறத பார்த்துக்கணும். பெரிய சைஸ் பழமாக நான் லெமன் ஜூஸை சேர்க்குறேன். அடி பிடிக்காமல் இருந்து தம் போடுறது எப்படின்னா, அரிசி வடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இதுக்கப்புறம் யூஸே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற தோசை தவாவை இதில் வைங்க. கல் வச்சுட்டு கல் மேலே இந்த மசாலா சட்டியை வச்சுட்டோம். கல் சூடாயிடுச்சு, பாத்திரமும் சூடாயிடுச்சு, உள்ளே இருக்கிற மசாலாவும் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி தான் உலையில் உப்பு சேர்க்க போகிறோம். கிலோவுக்கு 50 கிராம். உலை நல்லா கொதிக்குதுங்க. அரிசியை சேர்க்குறோம். இந்த அரிசியில் கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருந்தால் பயப்பட வேண்டாம், ஒன்றும் செய்யாது. ரைஸ் நல்லா நீண்டு வந்துருச்சு. உடைச்சிங்கன்னா உள்ளே நறுக்குன்னு ஒரு அரிசி இருக்கணும். தூக்கி வடிக்க போகிறேன். அரிசி கொட்டும்போது மசாலா கண்டிப்பாக கொதிச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா பிரியாணி தம் ஆகாது. இப்படி தள்ளி விடுங்க 4 பக்கமும். சரியா? அரிசி பாருங்கள், அரிசிக்கு கீழே தண்ணி இருக்குது. உள்ளே இருக்கிற ஆயில் வெளியே வர மாதிரி வடித்து வச்சுருக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை லைட்டாக சேருங்க. அந்த எண்ணெய் மேலே வர அளவுக்கு மூடியே போட்டுக்கிறோம். நல்லா சேஃப்டியாக எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் லேசாக இந்த இடத்துலலாம் ஆவி ரிலீஸ் ஆகுறது. அடுப்பை சிம் பண்ணிட்டோம். 20 மினிட்ஸில் நீங்கள் அடுப்பை அணைச்சிக்கலாம். அலாரம் அடிச்சிருச்சு. அடுப்பை அணைச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓவராலாக டைம் முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கீழே அடி பிடிக்கல, அதே நேரம் தண்ணியும் இல்லை. கரெக்டாக வந்திருக்கு நம்ம ஃபாலோ பண்ண டைமிங்ஸ்லாம். சுட சுட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். டேஸ்டிங் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்கள், பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பீஸு. ரைஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.